பக்கமா தானே வந்தான். எங்க போயிருப்பான்? ஹலோ மிஸ்டர் ஜெயசிம்ஹா. அம்மா நீங்க இங்க வந்தீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலாம். மிஸ்டர் ஜெயசிம்ஹா, உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம். உங்களை பார்க்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்து. ஹலோ, எஸ் மேனேஜர் ஸ்பீக்கிங். வாட்? தப்பி ஓடிய கைதி செல்வமா? மார்வேஷன் இங்கேயா? நானும் சார், என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைய மாட்டேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்களே வந்து சோதனை போட்டு பாத்துக்கலாம். செல்வம், எங்களுடைய கருணையினால வெளியில சுத்தி திரிகிற நீ எங்க இடத்தையே கண்டுபிடிக்க முயற்சி. உன்னால முடியாது. போய் வரட்டுமா? யார் நீ? என்ன தெரியல உனக்கு? தெரியலையே. பரவாயில்ல, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன் தேவை எனக்கு புரியும். உனக்கு எவ்வளவு சில்லறை வேணும்னாலும் என்கிட்ட இருக்கு. சில்லறை? ஆமா, நீ பதுக்கி வச்சிருக்கிற கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? ஐயோ பாவம், நீ அதை பார்த்ததே இல்லை போல் இருக்கு. நீ என்கிட்ட சில்லறை மாத்தினியே, அதுக்கு பேர் தான் கள்ள நோட்டு. எங்கே, எப்போ? 6 விரல் கையை கேட்டு. நீதான் செல்வமா? ஆமா. அப்ப ஏமாந்த செல்வம், இப்ப தப்பியோடைய கள்ள நோட்டு கை. நீ நிரபராதி. உன்னை எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கும் தாய் கதறி எழுத காட்சி இன்னும் என் கண்முன்னார் அப்படியே நிற்குது. உன்னை ஜாமீன்ல கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு, ஆனா நீதான் அவசரப்பட்ட. இன்ஸ்பெக்டர், இந்த நேரத்தில் நீ ஓடுனா ஆபத்து. உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை எப்படி நம்புறது? உன் தாய் மேல ஆணை. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? சுமாரா தெரியும். ஆல்ரைட், நீ கொஞ்ச நேரம் என் டிரைவரா நடிச்சிரு. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் சிதம்பரம், எங்க இவ்வளவு தூரம்? வர்ற வழியில கார்ல ஒரு ஸ்லைட் ரிப்பேர், அதான் பார்த்துட்டு இப்ப புறப்பட்டு இருக்கேன். அப்படியா? என் சைக்கிள் டியூப் கூட வெடிச்சு போயிடுச்சு. அதனால என்ன, போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். டிரைவர், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. 809 வண்டி எடுத்து ஸ்டேஷன். மிஸ்டர் சிதம்பரம், கலா சௌக்கியமா இருக்குதா? இட்ஸ் ஆல் ரைட். இத பாருங்க, முதல்ல நான் கலாவை சந்திச்சிருவோம். பிறகு அவளையே பெண் பார்க்க போனதும் ஒரு தனி கதை. அது கதையாகவே போயிடக்கூடாதுங்கிறதா முதலாளிக்கு எனக்கும் கவலை. அது கல்யாணத்துல முடியத்தான் போகுது. நீங்க எல்லாம் சந்தோஷப்படத்தான் போறீங்க. அந்த நாள் என்னைக்கு? செல்வம் பிடிபட்ட பிறகு. அவனை போல ஒரு அயோக்கிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்க நான் இருந்தா அவனை பிடிச்சிடுவனோன்னு என்னையே சுற்றுக்குள்ள முயற்சி செஞ்சான். அது அவங்க அம்மாவையே காயப்படுத்தி. என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்க. நல்ல வேலை, நாங்க இருந்ததுனால அவங்களை காப்பாற்ற முடியுது. ஐயோ பாப்பா, நான் வரட்டுமா? தனியா ஒரு விஷயம் பேச. எங்க மிஸ்டர் சிதம்பரம், உங்க டிரைவரை காணா? போயிட்டானா? எப்படா காரை நிறுத்துவாங்க, எங்கடா டீ கடை இருக்குன்னு தேடிட்டு போறதான் இவங்க வேலை. அம்மா, அம்மா, வெளியே இந்த வீட்டுக்குள்ள காரை எடுத்து வைக்காது. ஐயோ, தொட்டது நான் இல்லம்மா, நான் சொல்லலம்மா. கள்ள நோட்ல நீ சம்பந்தப்படல, காவல்ல இருந்து நீ தப்பி ஓடி வரல.
இன்ஸ்பெக்டர் சொல்ல நினைச்சு என்ன சொல்ற? எதுவுமே செய்யல நான் நம்புறேன். அம்மா தயவு செய்து நீ வெளியே போயிடப்பா, போயிடு. நீயுமா என்ன சந்தேகப்படுற? அம்மா நான் சொல்றதை கேளுமா, சொல்றதை கேளுமா. மானம் மரியாதை மனசாட்சி இவர்களை விட்டு நீ சொல்ற உண்மையை நான் கேட்டது போதும். போ வெளியே. முடியாதும்மா, இந்த பழியோட நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். நீ போக வேண்டும். உன்னை பெத்த பாவத்துக்காக நான் போறேன்டா. வேண்டாமா, வேண்டாம், நீ போக வேண்டாமா, நான் போறேன், நான் போறேன்மா. என்ன நடந்தாலும் நீதியும் நேர்மையும் தவறாதேன்னு சொன்ன வார்த்தை என் நெஞ்சிலேயே இருக்கு. நான் போறேன்மா, நான் போறேன்மா. ஏண்டா நம்ம முதலாளி பாக்குறதுக்கு ஆன மாதிரி இருக்காரு. எனக்கா பொண்டாட்டி பார்த்தோம்னா பூ மாதிரி ஆயிடுறாரு. சிச்சி அப்படி சொல்லாதடா, பாவம் முதலாளி ரொம்ப நல்லவர். என்னடே காக்கா பிடிக்கிறியா? சி அவர் ஒண்ணும் நமக்கு நல்லவர் இல்லடா. அவருக்கு தான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு முன்னால கோபம் பொத்துக்கிட்டு வருது. கோபம் உள்ள இடத்துலாண்டா குணம் இருக்கும். ஆண்டவனா பார்த்துதான் நம்மளை இங்க வேலைக்கு சேர்த்துட்டு இருக்காரு. ஏலே இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்த அதே ஆண்டவன் நம்மள எல்லா பக்கத்துலயும் சேர்த்துட மாட்டாரா? இந்த வேலை நமக்கு நிலைக்கணும் இல்ல? என்னடா எத்தனை நாளா இந்த ஃபேனு கியா கியான்னு கத்திக்கிட்டே இருக்குது. முதலாளி கவிஞர் சொன்னார்ல, மேல போய் எழுத மாட்டேன். பாருடா பாரு, சீக்கிரமா பாரு. இல்லன்னா முதலாளி வரும்போது ஃபேன் அப்படின்னு கட்டிட்டே வருவாரு. ஐயோ வந்துட்டானே.
மார்னிங் சார். வாங்கப்பா, என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். ஏன் இன்னைக்கு உங்களுக்கு லீவா? என்னது? டிஸ்மிஸ். ஓஹோ, வெரி குட். என்னது? டிஸ்மிஸ். ஏப்பா, நீங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாச்சே. ஆமா சார். ஆனா எங்களுக்கு அவரை பிடிக்கல சார். அதனாலதான் சார் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நாங்க வெளியே வர வேண்டியதா போச்சு. ஆனா ஒண்ணு சார், எங்களுக்கு எந்த முதலாளி வேலை கொடுத்தாலும் அவர் மேல மேல போயிட்டே இருப்பார் சார். ஆமா சார். உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எங்களுக்கு எல்லா வேலையுமே தெரியும் சார். ஆனா ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுக்கணும் சார். சரிப்பா, உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல வேலை போட்டு தரேன். கூட்டீங்களா சார்? 2 சாயா வாங்கிக்கோ சார். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். கவலைப்படாதீங்கப்பா, இன்னில இருந்து இந்த ஆபீஸ்ல நீங்க பாய்ஸ். ஏய் வாடா, இப்பவே பழைய முதலாளிட்ட போவோம். உங்களுக்கு எந்த மடையண்டா வேலை கொடுப்போம் அப்படின்னா சார், எங்களுக்கு இவருதான் வேலை கொடுத்தார் அப்படின்னு உங்களை காமிக்கலாம் சார். கொஞ்சம் வரீங்களா சார்? முதல்ல இந்த பேச்சை நிறுத்துங்க. ஏன்னா எனக்கு அதிகம் பேசுறவங்களை பார்த்தா பிடிக்காது. எங்களுக்கு பிரச்சாரமே பிடிக்காது சார். நீங்க தான் சார் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம். நீங்க போய் அந்த நீல பேண்ட் போட்டுக்கார அந்த ஐயாவை கூப்பிடவா? வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில டியூட்டிக்கு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான்